வெல்கம் பேக் டு சாண்ட்ரா விலாக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தந்தூரி தான் பண்ணுறதை பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபேமிலியாக அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு தெருவில் இருக்கிறவங்க அந்த மாதிரி எல்லாருமே ஒரு டைம் இந்த மாதிரி சமைச்சு பார்த்தா அதோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸே ஒரு தனி ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் என்னோடய சித்தி பெரியம்மா அப்புறம் அவங்களோட பசங்க என்னோட பசங்க சித்தி பசங்க அப்படின்னு நிறைய பேர் சேர்ந்துருந்து இன்றைக்கி இந்த மாதிரி தந்தூரி தான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ண மாதிரியே ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clockலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா கழுவி வச்சுட்டு மசாலா ரெடி பண்ணிட்டோம். முன்னாடிலாம் எப்போவுமே மிளகாத்தூள் அப்புறமா மஞ்சள் தூள் உப்பு இந்த மாதிரி தான் போட்டு மசாலா ரெடி பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி தந்தூரிக்கான மசாலாவையும் நாங்கள் இன்றைக்கி ரெடி பண்ணி இந்த மாதிரி எலுமிச்சப்பழம் எண்ணெய் தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி முதல்ல மசாலாவை ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த சிக்கனில் ஃபுல்லாக ஆவி வச்சு நல்லா தடவி கொஞ்ச நேரம் அதை ஊற வச்சாச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டே கொஞ்சம் அப்படி நாக்கில் டெம்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னு முதல்ல ஒரு 2-3 பீஸ் மட்டும் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுவே டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் மசாலா தான் அதில் இறங்கலை. அதனால கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்துட்டு அந்த மசாலாவை அந்த சிக்கனில் ஊறுற மாதிரி ஒரு மணி நேரம் வச்சுட்டோம். அதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னர் நைட்டே ஆயிடுச்சு. பக்கத்தில் இருந்த வீட்டு நாயும் விடலை. சரி நாங்கள் அதையும் சாப்பிட்டுட்டு அந்த எலும்பு பீஸ் எல்லாமே வச்சுட்டோம். என்ன இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் தானன்ட்டு நாங்கள் அதுக்கும் ஒரு பீஸ் வச்சாச்சு. அதே மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தது என்னமோ ஈவினிங் தான். அதை முடிக்கும்போது நைட் ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக மயோனஸ் தான் ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கு முதல்ல ஒரு 6 முட்டையை அவிச்சு எடுத்துக்கிட்டோம். முட்டையை பாயில் பண்ணாமலும் ரெடி பண்ணால் சூப்பராக இருக்கும். ஆனால் நாங்கள் இன்றைக்கி முட்டையை அவிச்சு தான் ரெடி பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு 6 முட்டை எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அளவு நிறையா மொத்தம் தந்தூரி பீஸ் ஒரு 31 பீஸ் வந்திருந்து. அதுக்காக சரி 6 முட்டையை வச்சு ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு முட்டையை பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அந்த முட்டையை எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுக்கிட்டோம். அப்போ தான் நம்மளுக்கு பிளெண்ட் ஆகும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. கொஞ்சம் ஒரு 2 முட்டை வச்சா 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஊற்றினா போதும். இல்லைனா வினிகரும் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி லெமன் தான் ஊற்றிக்கிட்டோம். ஒரு 1/2 லெமன். அது போக கூட கொஞ்சமாக லெமன் ஊற்றிட்டு கொஞ்சமாக சீனி போட்டாச்சு. அப்புறமா நல்ல மிளகுத்தூள் போடணுமா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சுன்னு லாஸ்ட்டாக கேட்டுக்கலான்னு வச்சாச்சு. சீனியும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். ஸ்பூன் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருந்துச்சு. அப்புறமா ஒரு 6 பல் வெள்ளை பூண்டும் வெட்டி நல்லா சேர்த்தாச்சு. பூண்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு போடுறோமோ அந்த அளவு நம்மளுக்கு டேஸ்ட்டும் அதோட ஸ்மெல்லும் தெரியும். அப்புறமா கொஞ்சம் நல்ல மிளகுத்தூளும் போட சொன்னாங்கன்னா கொஞ்சமாக நல்ல மிளகுத்தூளும் போட்டாச்சு. ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஒரு 2 முட்டை சேர்த்தோம் அப்படின்னா 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றினா போதும். இது 6 முட்டை இருக்கிறதால கூட கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணுறதுக்காக வச்சாச்சு. ஏன்னா எண்ணெயும் ஊற்றினா தான் அதோட அந்த அளவு சூப்பராக நல்லா மிக்ஸ் ஆகி வரும் அப்படின்ட்டு தான் எண்ணெயும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஆனால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றினா ஈஸியாக நம்மளுக்கு அது சுற்றி எடுத்து விட்டுரும். அதனால தான் கூட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா அழகாக மிக்சியில் போட்டு ஆட்டுறதுக்காக கொண்டு வந்தாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஃபேமிலியாக அப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக எல்லாருமே சேர்ந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். நாங்கள் எப்போவாச்சும் இந்த மாதிரி பண்ணுவோம். அடிக்கடி பண்ணலைன்னாலும் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்காவாச்சும் இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுவோம். பார்த்தீங்களா, ரெடி பண்ணும்போது ஈவினிங்காக இருந்தது. இப்போ நம்மளுக்கு நைட் ஆகிடுச்சு. ஏன்னா 31 பீஸுங்கும்போது இது நாங்கள் இந்த ஃபேனோட அந்த மூடியை தான் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு அதில் உள்ள எல்லாத்தையுமே இலக்கி எடுத்துட்டு அந்த ஃபேனை வச்சு அது மேலே தான் ஒவ்வொரு பீஸாக வச்சுருந்தோம். அது டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஃபேனில் இல்லைனா வேறு மாதிரி இந்த மாதிரி கம்பியெல்லாம் வைப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தந்தூரி பார்க்குறதுக்கு அந்த கலர்ஃபுல் வரல. ஏன்னா நாங்கள் அந்த காஷ்மீரி மிளகாத்தூள் போடலை. அந்த தந்தூரிக்கான பவுடர் மட்டும்தான் சேர்த்துருந்தோம். அதனால் அந்த கலர் மட்டும் வரல. டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம கடையில் பண்ணுறது எந்த மாதிரி பண்ணி தருவாங்க அப்படின்னு தெரியாது. ஆனால் வீட்டில் நம்ம ஹெல்த்தியாகவே ரெடி பண்ணி சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.